ஃபீஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம், இது ரொம்ப ஈஸியான முறையில் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து அதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்து சேர்த்தாச்சு. இரண்டையுமே நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்குறப்போ நம்மளுக்கு சோள மாவு கொஞ்சம் கட்டி சேருது. அதனால கொஞ்சமாக பாலில் கரைச்சி ஊற்றிக்கிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக எசன்ஸ் எடுத்திருக்கேன். மேங்கோ எசன்ஸ் 2 கப் அளவுக்கு மேங்கோ துண்டுகள், கண்டென்ஸ்டு மில்க்கு, விப்பிங் க்ரீம், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நான் இதை நல்லா அடிச்சுக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம க்ரீமி பதம் வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கிறணும். என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறதுனால நான் அதை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை மிக்ஸி ஜார்லேயே கூட சேர்த்து அடித்து எடுத்துக்கிறலாம். இப்போது க்ரீமி பதம் வந்ததுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டரை ஆஃப் செஞ்சுட்டு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கையும் நான் எடுத்திருக்கேன். இது இரண்டையுமே திரும்பவும் நம்ம அடித்து எடுத்துக்கிறலாம். ஒரு 2லிருந்து 3 நிமிடத்திற்கு நம்ம க்ரீமி பதம் வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்கிறணும். விப்பிங் க்ரீமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்ந்து நல்லா க்ரீமி பதம் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த அந்த பாலையும் சேர்த்துக்கிறணும். இதுக்கப்புறமா மேங்கோ துண்டுகளையும் நம்ம சேர்த்துக்கிறணும். இந்த மேங்கோ துண்டுகளை கொஞ்சம் டைரெக்டாக நம்ம சேர்க்குறப்போ, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அந்த மேங்கோ பீசஸ்லாம் நம்ம வாயில் தட்டுப்பட்டு நல்ல ஒரு டேஸ்டியாக நம்மளுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக மேங்கோ எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். மேங்கோ எசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேங்கோ ஃபுட் கலர்ஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் கேசரி பவுடர்லேயே மேங்கோ கலர், அதாவது எல்லோ கலர் பவுடர் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எலக்ட்ரிக் பீட்டரால் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிறலாம். அடுத்ததாக இன்னொரு கப் அளவுக்கு மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் நல்லா பல்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்தாச்சு. இப்போது இது எல்லா கலவைகளையுமே நல்லா ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா அடிச்சுக்கிறணும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே கூட நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிறலாங்க. இப்போ நம்மளுக்கு ஐஸ்கிரீமுக்கு தேவையான இந்த மிக்சர் ரெடி ஆகிட்டுருக்கு. திருமூலர் சித்தர் அவர்களின் கூற்றுப்படி உணவே மருந்து, மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவு வகைகளையும் அந்த உணவு வகைகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, முகப்பரு உள்ளவர்கள் முகத்தில் உள்ள பருக்கள் போயிடும், ஆனால் தழும்புகள் போகவே போகாது. அந்த தழும்புகள் போக வேண்டும் என்றால் நாம் இரவில் என்ன பண்ண வேண்டும் என்றால், எலுமிச்சப்பழம் சாறுடன் சம அளவு சந்தனமும் தேங்காய் எண்ணெயும் கலந்து இரவில் நம் முகத்தில் தடவி வர வேண்டும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா முகத்தில் உள்ள பருக்களின் தழும்புகள் சீக்கிரமாக மறைஞ்சிருந்துங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து பலனடையுங்கள். நன்றி. மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு தேவையான பதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலவையை நம்ம ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி பாக்ஸில் சேர்த்து நம்ம கவர் பண்ணி ஒரு 8 to 10 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ நான் 8லிருந்து 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நம்மளுக்கு சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போது இதில் நான் கொஞ்சம் தேன் சேர்க்க போகிறேன்.
தேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி செரி பழம் இதெல்லாம் சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி செரி பழம் சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், நம்ம விருப்பம்தாங்க. இப்போது செம்மையான சூப்பரான டேஸ்டியான அதே நேரத்தில் ஈஸியான முறையில் நம்மளுக்கு மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.